அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 28/8/2026 ஆவணி வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கேற்றும் போது ஒரு துளி விளக்கில் இதை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், பணம் சேரும். ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் தவறாமல் வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை காலை மாலை 2 வேளையுமே விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக ராகு கால நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம், சுக்கிரஹோரை நேரம், இந்த 3 நேரங்களுமே பார்த்தீங்கன்னா தரித்திரத்தை அறவே நீக்கக்கூடிய நேரம். கணவன் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் தவறாமல் ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. இப்போ இந்த தீப வழிபாட்டை நீங்கள் கோயிலில் தீபம் ஏற்றினாலும், ஒரு சிலர் வீட்டில் விளக்கேற்றிட்டு கோயிலில் போய் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா வெள்ளிக்கிழமையில், அந்த கோயிலில் ஏற்றக்கூடிய தீபத்துலேயும் இதை சேர்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ விளக்கேற்றுவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவீங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு முறைப்படி தீபம் ஏற்றுவீங்க. ஒரு சிலர் நெய் தீபம் ஏற்றுவீங்க, ஒரு சிலர் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து, ஒரு சிலர் 5 தீப எண்ணெய்கள் கலந்து, ஒரு சிலர் மூலிகை எண்ணெய்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணெய்கள் கொண்டு தீபம் ஏற்றுவீங்க. நீங்கள் எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் சிறிதளவு அதில் ஜவ்வாது தைலம் அல்லது சந்தனாதி தைலம், இந்த 2 தைலத்தில் உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி. என்கிட்ட இது தைலமாக இல்லைங்க, என்கிட்ட பவுடராக இருக்குது, ஜவ்வாது பவுடராக இருக்குது, சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஜவ்வாது பவுடரை சிறிதளவு சேர்த்துக்கலாம். அது மாதிரி சந்தனாதி பவுடர், அதுவும் உங்களுக்கு பவுடராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுடரை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும். சிட்டிகை அளவு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு இல்லை. அது மாதிரி நிலைவாசல் தீபம், பஞ்சகவி விளக்கு தீபம் ஏற்றுறவங்களும் தவறாமல் ஏற்றுங்க. இந்த பொடியை போட்டு, அதாவது இந்த தைலத்தை போட்டு அல்லது இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும். மாவிளக்கு தீபம் ஏற்றுபவர்கள் மட்டும் இதை நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா மாவிளக்கு நம்ம திருப்பி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதனால் வீட்டில் வெள்ளிக்கிழமையில் ஒரு சிலர் மாவிளக்கு தீபம் ஏற்றுவீங்க. மாவிளக்கு தீபம் ஏற்றுறவங்க இந்த சூட்சமத்தை கடைபிடிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி இந்த சந்தனாய தைலம் அல்லது ஜவ்வாது தைலத்தை போட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.